2. உமாராணி விஜயம். சென்னை பட்டணம் சில நாளாக அல்லோல்கள் பட்டு கொண்டிருந்தது. பம்பாயிலிருந்து ஸ்ரீமதி உமாராணி என்னும் சீமாட்டி சென்னைக்கு விஜயம் செய்ய போகிறாள் என்னும் செய்திதான் அதற்கு காரணம். டிராம் வண்டிகளிலும் மோட்டார் பஸ்களிலும் கிளப்புகளிலும் காஃபி ஹோட்டல்களிலும் பீச் மணற்கரைகளிலும் பார்க் புல்தரையிலும் இன்னும் ஜனங்கள் எங்கெங்கே கூடுகிறார்களோ அங்கெல்லாம் உமாராணியின் வரவை பற்றி பேச்சாகவே இருந்தது. ஏன் சார், என்னைக்கு வராங்களாம்? அடுத்த புதன்கிழமை வரதா பத்திரிக்கையில் போட்டிருக்கு. எந்த ரயிலே? பம்பாய் எக்ஸ்பிரஸில் தானே? நான் சொல்கிறேன் கேளுங்கோ. அவள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து இறங்க மாட்டா. சென்ட்ரலே இறங்கினா கூட்டம் தங்காது. ஃபேஷன் ஃப்ரிட்ஜில் இறங்கி காரில் போயிடுவா. கார்ப்பரேஷனில் உபச்சாரம் நடக்குதோ இல்லையோ, ஆஹா, மீட்டிங் நடந்து தீர்மானம் கூட பாஸ் ஆகிடுதே. இந்த சமயத்தில் அந்த டிராமிலோ பஸ்ஸில் உலக விஷயங்கள் அதிகமாய் காதிலே போட்டுக்கொள்ளாத மனுஷர் யாராவது இருந்தால், ஏன் சார், யாரோ வரான் என்கிறீர்களே, அது யார் என்று கேட்டு வைப்பார். யாரு? உமாராணி தான் என்று பதில் வரும். உமாராணியா? அவள் யாரையா? அப்படி ஒருத்தி கிளம்பியிருக்கிறாளா? சினிமா ஸ்டாரோ? உடனே கலகலவென்று சிரிப்பு. என்ன சிரிக்கிறேளே? அவள் யாருன்னு தானே பின்னே காங்கிரஸில் இருக்கேளோ? ஐயோ, என்ன ஐயா, நிஜமா உமாராணி யாருன்னு தெரியாமல் தான் கேட்குறீர்? தெரியாமல் தான் கேட்குறேன். பின்ன தெரிஞ்சா கேட்பாளோ? உமாராணிங்கிறவள் பம்பாயிலே ஒரு பெரிய பணக்காரி. அவள் நம் ஊர் மீனாட்சி ஆஸ்பத்திரிக்கு 5 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கிறாள். என்ன என்ன? அவரை கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க ஐயா, மூர்ச்சை போட்டு விழுந்து விட போகிறாள். என்ன பரிகாசம் பண்ணுறீங்களா? 5 லட்சம் ரூபாயாவது கொடுக்கறதாவதா? கொடுத்துருக்காளே. 55,000 ரூபாயா இருக்கும். பத்திரிக்காரன் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து போட்டிருப்பான். 5 லட்சம் இலக்கத்தில் போட்டு எழுத்துலையும் எழுதியிருக்கு. அப்புறம் நம்புறதுக்கு முடியுமானா இருக்கு. 5 லட்சம், அடேங்க அப்பா! 5 லட்சமானு வாயை பிளந்துடுறேரு ஐயா. நமக்கு நான் 5 லட்சம் பெருசு. பம்பாயிலே 5 லட்சம் என்கிறது 5 ரூபா மாதிரி. ஆமாம் ஆமாம், நம்ம ஊரில் பெரிய ரூபானா 1000, அங்கே 1 லட்சம். பம்பாய்னா குபேர பட்டணம்தான், சந்தேகம் என்ன? அங்கே இருக்கிற ஒரு சேட்டு மனசு வச்சானா இந்த மெட்ராஸ் பூராவையும் விலக்கி வாங்கிடுவான். நம்ம ஊருக்காரங்கிட்ட பணம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்கோ, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்திற்கு 5 லட்சம் கொடுக்க மனசு வருமா? எவனாவது கொடுத்துருக்கானான்னு கேட்குறேன். அல்லது எவ்வளவு தான் கொடுத்துருக்காளா? இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் பலவிதமான பேச்சுக்கள் நடந்து கொண்டிருந்தன. கடைசியாக உமாராணியின் விஜய தினம் வந்தது. அவளை வரவேற்பதற்கு ஸ்டேஷனில் ஏராளமான ஜனக்கூட்டம் சேர்ந்திருந்தது. சென்னை பிரபலங்கள் ஒருவர் பாக்கி இல்லாமல் வந்திருந்தார்கள். வண்டி வந்து பிளாட்பாரத்தில் நின்று உமாராணியின் முகம் தெரிந்ததும் காமராக்கள் கிளிக் கிளிக் என்று சப்தித்தன. நாளைக்கு பத்திரிகைகளில் படம் வரும்போது உமாராணிக்கு பக்கத்தில் தாங்களும் தெரிய வேண்டும் என்று அநேகம்பர் தலையை நீட்டினார்கள். உமாராணி ரயிலிலிருந்து இறங்கி அங்கே தன்னை வரவேற்பதற்காக கூடியிருந்தவர்களை பார்த்து புன்னகையுடன் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு காரில் போய் ஏறில் கொண்டாள். அந்த ஒரு செய்கையினால் சென்னை வாசிகளின் உள்ளத்தை அவள் கொள்ளை கொண்டு விட்டாள் என்றே சொல்ல வேண்டும். அடுத்த வாரத்தில் ஸ்ரீமதி உமாராணிக்கு சென்னை கார்ப்பரேஷனின் சார்பாக ஒரு உபச்சார பத்திரம் அளிக்கப்பட்டது. அன்று சாயங்காலம் சென்னையில் உள்ள அவ்வளவு மோட்டார் வண்டிகளும் ரிப்பன் கட்டடத்தை நோக்கி சென்றது போல் தோன்றிற்று. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை கட்டடத்தின் காம்பவுண்டுக்குள் பிரவேசிக்க முடியாமல் திரும்பி போக வேண்டியிருந்தது. ஏற்கனவே அந்த காம்பவுண்டில் அவ்வளவு ஜனங்கள் கூடியிருந்தார்கள். இவர்கள் எல்லோரும் கட்டடத்தின் மண்டபத்திற்குள் போக முயன்று அங்கே ஏற்கனவே கூட்டம் நிறைந்து விட்டபடியால் ஏமாற்றம் அடைந்து உமாராணி வரும்போது அவளை பார்த்து விட்டாவது போகலாம் என்று நின்றார்கள். உமாராணியின் வரவேற்பிற்காக ரூபாய் 500 வரையில் செலவு செய்யலாம் என்று நகர சபையில் தீர்மானமாகியிருந்தபடியால் நகரசபை மண்டபம் அன்று பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கார்ப்பரேஷன் மேயரும் உமாராணியும் அமர்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த மேடை ஹாலிவுட் திரைப்படங்களில் உள்ள அரங்க மேடைகளைப் போல் அவ்வளவு அழகாக விளங்கிற்று.
மேயரும் உமாராணியும் மேடையில் வந்து உட்கார்ந்தபோது சபையில் எழுந்த கரகோஷம் அடங்குவதற்கு 5 நிமிடம் ஆயிற்று. பிறகு மேயர் உபசார பத்திரம் படிப்பதற்காக எழுந்தார். உபசார பத்திரம் ஆங்கிலம், தமிழ் இரண்டிலும் எழுதி அச்சடிக்கப்பட்டிருந்தது. மேயர் ஆங்கிலத்தில் எழுதிய உபசார பத்திரத்தை படிக்கத் தொடங்கினார். சபையில் இருந்த தபில் அமிபாமி ஒருவர் தமிழ் தமிழ் என்றார். சபையோர்களே, உபசார பத்திரம் தமிழிலும் இருக்கிறது. ஆகையால் நாம் இன்றைக்கு யாரை உபசாரம் கூடியிருக்கிறோமோ அவருக்கு தமிழ் தெரியாதபடியால் முதலில் இங்கிலீஷில் படித்துவிட்டு அப்புறம் வேண்டுமானால் தமிழிலும் படிக்கிறேன் என்றார் மேயர். இச்சமயத்தில் ஸ்ரீமதி உமாராணி, ப்ளீஸ் ரீட் இன் யுவர் மதர் டங், தயவு செய்து உங்கள் தாய் பாஷையிலே படியுங்கள் என்று மேயரை பார்த்து கூறினாள். சபையின் முள் வரிசையில் இருந்தவர்கள் இதில் காதில் விழவே அவர்கள் கரகோஷம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். மேயர் பிறகு தமிழிலே பத்திரத்தை வாசித்தார். தாங்கள் பம்பாயை சேர்ந்தவராயிருந்தும் இந்த சென்னையில் உள்ள மாதா வைத்தியசாலைக்கு இவ்வளவு பெரிய நன்கொடையை அளித்திருக்கிறீர்கள். தங்களுடைய தர்ம சிந்தனையாவது சாதி, மதம், பாஷை, மாகாணம் முதலிய வரம்புகளை கடந்தது என்பது இதிலிருந்து வெளியாகிறது. தாங்கள் செய்திருக்கும் இந்த சிறந்த தர்மத்தை தமிழ் மக்கள், முக்கியமாக தமிழ்நாட்டு பெண்மணிகள் நன்றியுடன் எப்போதும் நினைவு கூறுவார்கள். தங்களுடைய இந்த அரிய உபதாரத்தை தமிழ்நாட்டிலுள்ள செல்வந்தர்கள் பின்பற்றுவார்கள் என்று நம்புகிறோம். இந்த அரிய நன்கொடையின் மூலம் தங்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஏற்பட உள்ள உறவு என்றென்றைக்கும் நீடித்திருக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். இங்கனம் கார்ப்பரேஷன் மேயரும் அங்கத்தினர்களும். மேற்கண்டவாறு வாசித்துவிட்டு மேயர் உபசார பத்திரம் அடங்கிய அழகிய வெள்ளை பேழையை உமாராணியிடம் அளித்தார். உமாராணி அதை வாங்கி வைத்துவிட்டு உபசார பத்திரத்திற்கு பதில் சொல்வதற்காக மேடையின் முன்னால் வந்து நின்றாள். அவள் வந்து நின்றவுடனே சபையில் பலமான கரகோஷம் உண்டாயிற்று. ஆனால் அவள் சகோதரிகளே, சகோதரர்களே என்று தமிழில் பேச ஆரம்பித்ததும் சபையோரின் உற்சாகத்திற்கும் குதூகலத்திற்கும் அளவில்லாமல் போயிற்று. காதி செவிப்படும்படியாக கரகோஷம் அடங்கியதும் உமாராணி தொடர்ந்து பின்வருமாறு பேசினாள். சகோதரிகளே, சகோதரர்களே, நான் தமிழில் பேச முன்வந்தது உங்களுக்கு சிறிது ஆச்சரியத்தை அளித்தது என்று நினைக்கிறேன். ஆனால் இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. பல வருஷ காலமாக நான் பம்பாயிலே வாசம் செய்தபடியால் என்னுடைய நடை, உடை, பாவனைகள் வடக்கந்தியரைப் போல் நான் தோன்றக்கூடும். ஆனால் உண்மையில் நான் இந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவள்தான். உலகத்தில் பல தேசங்களிலும் நான் சென்று பார்த்திருக்கிறேன். மற்ற தேசங்களை பார்க்க தான் நமது தமிழ்நாட்டின் சிறப்பு எனக்கு நன்றாக தெரிய வந்தது. நமது செந்தமிழ் நாட்டை போன்ற அழகான நாட்டை நான் வேறெங்கும் பார்த்ததில்லை. தமிழை போன்ற இனிமையான பாஷையும் கேட்டதில்லை. உங்களுடைய உபசார பத்திரத்தில் நீங்கள் எனக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஏற்பட்டிருக்கும் உறவு நீடித்திருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறீர்கள். உண்மையில் நான் இனிமேல் சென்னை நகரில் வசிக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் தான் வந்திருக்கிறேன். உமாராணி பேசிக்கொண்டு வந்தபோது இடையிடையே சபையில் கைத்தட்டலும் கேளுங்கள் கேளுங்கள் என்று கோஷமும் ஏற்பட்டு வந்தன. அவள் இனிமேல் சென்னையிலே வாசம் செய்ய போவதாக சொன்னதும் சபையோரின் உற்சாகம் மறுபடியும் ஒரு தடவை உச்சநிலையை அடைந்தது. கரகோஷ ஆரவாரங்களுக்கு இடையில் உமாராணிக்கு ஜே என்ற கோஷமும் எழுந்து வானை அளவிற்று.